ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிமசேஷ ஜந்தோஹோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி. தாரித்ரிய துக்க பயஹாரிணிகாத்வதன்யா சர்வோபகாரகரணாய சதா திரஜித்தா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எல்லாம் வல்ல உமையொரு பாகனுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத ஆகம பாடசாலை சங்கரமடம், அடியனுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் பணிவான வணக்கங்கள். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான 2021 ஆண்டு பிளவ வருடம் ஆகஸ்ட் மாதம் 2/8/2021 முதல் 8/8/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வார தினங்களில் 12 ராசிகளுக்கு உண்டான சுப அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்டமான வண்ணங்கள், திசைகள், இதெல்லாம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதுபோக இந்த வார விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னால் 2/8/2021 அப்படின்னு பார்த்தோம்னால் திங்கட்கிழமை ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லக்கூடியது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தினம். ஆடி மாதம் அப்படிங்கிறது தேவலோகத்தில் தேய்பிறை இருள் பொழுது. அந்த மாதத்தில் முதலாக வரக்கூடிய 6 மாதம் இரவு, 6 மாதம் பகல், 6 மாதம் தேய்பிறை, 6 மாதம் வளர்பிறை. அப்போ அங்கே முதல்ல வரக்கூடிய கிருத்திகை அப்படின்னு சிறப்பாக கொண்டாடக்கூடிய தேவர்கள் எல்லாம் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு தேவர்களை சிறைமீட்ட தெய்வம் சுப்பிரமணியர். அப்போ அவர்களெல்லாம் வழிபடக்கூடிய அந்த ஆடி கிருத்திகை தினத்தன்று நாம் இங்கே முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் அபிஷேக அலங்கார சிறப்பு பூஜைகள்லாம் செய்தோமேயானால் கேட்ட வரம் கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து 3/8/2021 செவ்வாய்க்கிழமை ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு அப்படின்னா இந்த பஞ்சபாண்டவர்கள் போரில் வெற்றி பெற்ற தினம். அன்றைய தினம் நாம் எந்த ஒரு காரியம் செய்தோமையானால் அந்த காரியம் மிகச் சிறப்பானதொரு செம்மையான ஒரு வெற்றியை தரக்கூடிய தினமாக முன்னோர்கள் கருதுகிறார்கள். 4/8/2021 புதன்கிழமை தேய்பிறை ஏகாதசி, மகாவிஷ்ணுவை குறித்து வழிபட வேண்டிய தினம். 6/8/2021 வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம், தேய்பிறை மகா பிரதோஷம், சிவபெருமான் வழிபாடு செய்வது உத்தமம். 8/8/2021 ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. அமாவாசைங்கிறது மிகச் சிறப்பு. அதிலும் தட்சிணாயனத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை பிதர்களுக்கு காளி வழிபாடுகள், மாந்திரீக உபாசனைகள், மந்திர ஜபங்கள் வாங்குவதில் இதெல்லாம் ரொம்ப சிறந்த தினம் ஆடி அமாவாசை. அந்த அன்னைக்கு நம்ம காளி மற்றும் பிரத்யங்கரா, சூழினி, துர்கா, வாராகி இந்த மாதிரி அம்பாளுடைய உக்ர தெய்வங்களுக்கு அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம சிறப்பாக பூஜை ஜபங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணணும்னா வேண்டிய வரங்களை அடையலாம். மந்திர சித்தி அப்படிங்கிறது இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உண்டாகும். அதே மாதிரி முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளும் அன்றைய தினம் செய்து பிதிருசாபம் இதெல்லாம் இதிலிருந்து நாம் விடுபடக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த வார விசேஷ தினங்கள். இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால் துலாம், விருச்சிகம், தனுசு, சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம். அதனால் இந்த வார இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தை முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது மிகவும் அவசியம். இதனைத் தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களாகிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 2/8/2021 முதல் 8/8/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம். இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். யோககாரகன், மிகச் சிறப்பானதொரு யோகம் ஏற்படும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனவரவு, எதிர்பாராத நன்மைகள், ரொம்ப நாளாக போட்டு வச்சிருந்த திட்டங்கள் நிறைவேறுதல், மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறுதல், வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் நன்மையை தரும். வெளிநாட்டின் மூலமாக நமக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் யோகம் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான வருவாய் உண்டாகும். அந்நிய செலாவணி பங்கு வர்த்தகங்கள் லாபத்தை கொடுக்கும். சிறு குறு வணிக வியாபாரிகளுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கும். அதே மாதிரியே வணிகங்கள், மளிகை, பால், காய்கறிகள், பழங்கள், புஷ்பங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். உணவகங்கள், கேட்ரிங் சர்வீஸ், சிற்றுண்டி மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. ராசியிலே சூரியன் புதன் சேர்க்கை. ராசியில் சூரியன் புதன் இருக்கிறதுனால அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும்.
தகப்பனாருக்கு மனநலக்கோளாறு, உடல்நலக்கோளாறு, மருத்துவ செலவு, ஹிருதய சம்பந்தமான நோய் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ராசியிலேயே புதனும் இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் பெற்று கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை மற்றும் கல்விக்கூடங்கள், கல்வி சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து பயிற்சி நிறுவனங்கள், அகாடமி, டுட்டோரியல் காலேஜ் இந்த மாதிரி எல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏஜென்சி, தகவல் தொழில்நுட்பம், ஐடி, கணினி, அக்கவுண்டன்ட், ஆடிட்டிங், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இயல், நாடகம், ஜோதிடம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களும் இந்த வாரம் சிறந்து விளங்கலாம். ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை மிகச்சிறப்பான துறையோகம். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் விலகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். ஆபரணங்கள், நகைகள், வஸ்திரங்கள் அதிகரிக்கும். ஆபரண தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மைகள். நிதி நிறுவனங்கள், கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மைகள். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரக பிரவேசம் பண்ணலாம். பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுற விவசாயிகள், நெடுஞ்சாலை பணியாளர்கள், அகழ்வாராய்ச்சி, நிலத்தடி நீர், தொல்லியல் துறை, விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள், மின்சாரம், ரயில்வே, காவல்துறை, அதே மாதிரியே ரிசார்ட், ஹோட்டல்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 5ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார். புத்திரபாக்கியம் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டாகும். வம்சபிருத்தி மூலமாக நன்மைகள் உண்டாகும். கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் நமக்கு சாதகமாக இருக்கும். வழக்கு மன்றம், நீதித்துறை, சட்டத்துறை, ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை, அதுபோக காவல்துறை, சினிமா, கேளிக்கை இதிலெல்லாம் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக பயணங்கள் நன்மையை தரும். 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால சுய தொழில் லாபம், எந்த தொழில் பண்ணாலும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்திரமான தொழில் அமையும். ஸ்திரமான இடம் அமையும். அதே மாதிரியே வாகன சம்பந்தமான தொழில், வாகனம் வாங்க யோகங்கள் உண்டு. விற்பவர்களுக்கு யோகம் உண்டு. இது சேல்ஸ் பண்ணுறவங்க, சர்வீஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, போக்குவரத்து கழகங்கள் மற்றும் ஓட்டுநர் நடத்துனர்கள் இவங்க எல்லாத்துக்குமே யோகங்கள் அதிகரிக்கும். இயந்திர சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்டரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், ஆயில், பெட்ரோல் பங்கு, சகலவிதமான எண்ணெய்கள், அதே மாதிரியே பில்டிங் மெட்டீரியல் வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். 8ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், மின் சாதன பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் இதெல்லாம் வாங்கி மகிழலாம். அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர்கள், சலூன்கள், உடற்பயிற்சி நிலையங்கள், ஃபேன்சி ஸ்டோர் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு அதிகப்படியான வருவாய் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ஏற்படுது. பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த வார பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இது பொதுவாக கோச்சார ரீதியான பலாபலன்கள் தான். இது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் ஒன்று இருக்கும். அதில் பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865 9830 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கடகராசிக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. எனவே அம்பிகையை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.